ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை ஆராதனை வேளைக்கும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவனை மகிமையாய் ஆராதிக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம வாசித்த 27ஆம் சங்கீதத்தில் ஆமென். ஹல்லேலூயா 4ஆம் வசனத்தில் விதமாய் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நான் நாடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆலயத்திலே தங்கி இருக்கும்படியாய் தேவனை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம இங்கே வந்துட்டோம் அப்படின்னா தேவன் நமக்கு அடைக்கலமானவர். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே ஆமென் ஒரு அடைக்கலம் இருக்குது, ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. ஆமென். அதை தான் நம்ம 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தீங்கு நாளில் அவர் என்னை தமது கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஆமென். நம்மளை மறைத்து வைக்கிறது ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே மறைந்து போவதற்காக அல்ல, நம்மளை உயர்த்துவதற்காக. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நம்மை உயர்த்தும்படியாய் தமது கூடாரத்திலே அவர் மறைத்து வைக்கிறார். ஆமென். தீங்கு நம்மளை தொடராதபடிக்கு, தீமை செய்கிறவர்கள் நம்மளை மேற்கொள்ளாதபடிக்கு ஆமென் தமது கூடாரத்திலே மறைத்து வைக்கிறார். ஏன் தெரியுமா? நம்ம இந்த ஆலயத்தில் இருந்து அவருடைய மகிமையை பார்க்கும்படியாக, அதை ஆராய்ச்சி செய்யும்படியாக, ஆமென் அவரை துதிக்கும்படியாய் வந்திருக்கிறதுனாலே கர்த்தர் நம்மளை வெட்கப்படுத்தாத தேவன். ஆமென். அதில் 8ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அது 7லேருந்தே வாசிக்கலாம். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளிச்சு. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிட்டு. ஆமென். நம்ம 141ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசித்தபடி உம்மை நோக்கி பார்த்தார்கள் ஆமென் அவர்கள் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவன் நம்மளை என்ன செய்தார்? நம்மளை நடத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 14வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆமென். ஹல்லேலூயா. திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஆமென். நம்மை பலப்படுத்துகிறவர் கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். ஆமென். கடந்த வாரத்தில் கர்த்தரோ உண்மை உள்ளவர், எதிலெல்லாம் கர்த்தர் உண்மை உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்தார். நம்மளை அழைத்தவர், நம்மளை தெரிந்தெடுத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் தேவன் நமக்கு உண்மை உள்ளவராய் அவர் இருப்பார். ஆமென். நம்மளை அழைத்தவர் அதற்கு உண்மை உள்ளவராய் இருப்பார். நம்மளை தெரிந்தெடுத்தவர், பிரித்தெடுத்தவர் அவர் உண்மை உள்ளவராய் நமக்கு அவர் இருப்பார். ஆமென். 2வதாக வாக்குத்தத்தம் கொடுத்தவர் அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு, வார்த்தையை நம்மளிடத்தில் உறுதிப்படுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருப்பார் அப்படின்னு சொல்லி 5 காரியத்தை தியானிக்க தேவன் நமக்கு என்ன செய்தார்? உதவி செய்தார். இப்போ நம்ம அதை குறித்து பேசிட்டு இருந்தோம்னா இன்னைக்கு சண்டே நமக்கு நேரம் ஆயிரும். அதனால தேவன் உண்மை உள்ளவராய் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்த வாரத்தில் தியானிக்க தேவன் உதவி செய்தார். இன்றைக்கு நாம் வாசிக்கிறோம், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி அப்படின்னு சொல்லிட்டு தேவன் நம்மை ஸ்திரப்படுத்துவார். ஆமென்.
ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஸ்திரப்படுத்துவார். ஆமென். இன்றைக்கு நம்ம வாசித்த வசனத்தின்படி கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை என்ன செய்வார்? ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து செட்டைகளை அடித்து உயிரை எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வு அடைந்து போகார்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்காதவர்களோ அவர்கள் இளைப்படைந்து போவார்கள், அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். ஆமென். அப்போ கர்த்தருக்கு நாம் காத்திருந்தால் தேவன் நம்மை ஸ்திரப்படுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய ஸ்திரம் என்றால் உறுதி, பலன் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. சரியான ஒரு நிலைப்பாடு. ஆமென். சரியான ஒரு நிலையில நம்ம நிற்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஸ்திரம்னா அந்த இடத்துல உறுதியாக நிற்கிறது. இப்போ சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னா அந்த சத்தியத்தை விடுதலையானதுக்கு அப்புறம் அந்த சத்தியத்தில் நம்ம உறுதியாக நம்ம என்ன செய்யணும்? நம்ம நிற்கணும். நம்ம கற்றுக்கொண்ட சத்தியத்தில் நம்ம உறுதியாக இல்லைன்னா கற்றுக்கொள்ளாதவர்கள் எப்படி உறுதியாக இருக்க முடியும்? ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஸ்திரப்படுகிறது என்பது உறுதியாய் இருக்கிறது. ஒரு அஸ்திபாரத்தை போல, ஒரு பில்லரை போல நாம் எப்படி இருக்கணும்? உறுதியாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம் தியானிக்க இருக்கிறது, தேவன் நம்மை ஸ்திரப்படுத்துவார். எப்படியெல்லாம் ஸ்திரப்படுத்துவார்? ஆமென். ஹல்லேலூயா. யாரை ஸ்திரப்படுத்துவார்? முதல்ல அதை நம்ம பார்க்கணும். முதல்ல இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே, சபைகளிலே அநேக இடங்களிலே ஜனங்கள் நிரம்பி இருந்தாலும் அவர்கள் எல்லாம் கர்த்தருக்குள் ஸ்திரப்பட்டு இருக்கிறார்களா என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான். ஆமென். ஆமென். அவர்களுடைய ஸ்திரம், அவர்களுடைய உறுதி, அவர்களுடைய பலன், அவர்களுடைய நிலைப்பாடு எப்போ அப்படின்னா, ஆமாம், ஒரு சோதனை வரும் பொழுது தான் அவர்களுடைய உறுதிப்பாடு என்ன அப்படிங்கிறத புரியும். ஆமென். ஹல்லேலூயா. அவர்கள் சத்தியத்துக்காக அழைக்கப்பட்டிருந்தால், அதில் அவர்கள் ஸ்திரப்பட்டிருந்தால், எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த சத்தியத்துக்காக அவர்கள் உறுதியாக என்ன செய்வார்கள்? அவர்கள் நிற்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஊழியத்துக்கென்று அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தால், தேவன் அவர்களை அபிஷேகித்திருந்தால், அவர்களுக்கென்று தாளந்துகளை, கிருபைகளை கொடுத்திருந்தால், அந்த ஊழியத்துக்காக அவர்கள் ஸ்திரமாய் அவர்கள் நிற்பார்கள். ஆமென். அதை விட்டுட்டு என்ன செய்ய மாட்டாங்க? விட்டுட்டு ஓட மாட்டாங்க. சூழ்நிலைகளை பார்த்து, சோதனைகளை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? ஓடி போக மாட்டாங்க. அப்போ அந்த ஸ்திரப்படுகிறது என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. தேவன் இந்த மாதம் இந்த சபையை, நம்மை தேவன் ஸ்திரப்படுத்த தேவன் விருப்பப்படுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அப்படின்னா யாருக்கு ஸ்திரப்படுத்துதல் தேவை அப்படின்னா, ஆமாம், ஒரு ஸ்திரம் இல்லாமல் ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஸ்திரம் தேவை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நிலை இல்லாமல், பலன் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு பலன் தேவை. ஆமென். ஸ்தோத்திரம். நிற்க முடியாதவர்களுக்கு நிற்கிறதற்கு பலன் தேவை. ஆமென். ஹல்லேலூயா. நிற்கிறவர்களை தள்ளி போட்டவர்களுக்கு, ஆமென், தள்ளுண்டவர்களுக்கு என்னது? இந்த ஸ்திரம் தேவை. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமாம். அதனால் இன்றைக்கு இந்த சபையை தேவன் பலப்படுத்த விருப்பப்படுகிறார். ஒருவேளை நமக்குள்ள ஒரு பலன் குறுகி இருக்கலாம், நம்ம சோர்ந்து போய் இருக்கலாம், அநேகர் நம்மளை தள்ளி இருந்திருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை ஸ்திரப்படுத்துவேன். ஆமென். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் நம்ம பிடுங்கப்பட்டோமோ அந்த இடத்துலெல்லாம், எங்கெல்லாம் நம்ம வெட்கப்பட்டோமோ அந்த இடத்துலெல்லாம் நான் உங்களை ஸ்திரப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்திரப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. வெட்கப்பட்ட இடத்திலே, தலை குனிந்த இடத்திலே, அடிமைப்பட்ட இடத்திலே தேவன் நம்மை ஸ்திரப்படுத்துவதற்கு, நிலைநிறுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். எப்படிப்பட்டவர்களெல்லாம் தேவன் ஸ்திரப்படுத்துவார்? காலூன்றி நிற்க பண்ணுவார். எப்படிலாம் பலனை அவர்களுக்கு கொடுப்பார்? அந்த பலன் எதற்காக அந்த ஸ்திரம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டரை குறித்து நாம் பார்த்துட்டு நாம் செய்திக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 1 to 3 வரைக்கும்.
30ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். அது யோயாக்கின் ராஜாவுடைய சிறையிருப்பின் 5ஆம் வருஷமாய் இருந்தது. அந்த 5ஆம் தேதியிலே கல்தேயர் தேசத்திலுள்ள கேபார் நதியின்டையிலே பூசி என்னும் ஆசாரனுடைய குமாரனாகிய எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை அவன் மேல் அமர்ந்தது. எப்போ அப்படின்னா, பாபிலோன்ல சிறைப்பட்டு இருந்த காலத்திலே. ஆமென், ஹல்லேலூயா. அவன் சிறைப்பட்டு இருந்த காலத்திலே, பலன் இல்லாமல் இருந்த காலத்திலே. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை அவனுக்கு நேராய் உண்டானது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரெண்டாவது அந்த வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நம்ம 24ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவைகள் சொல்லும்போது அவைகளுடைய சட்டைகளின் இரைச்சலை கேட்டேன். அது பெருவெள்ளத்தின் இரைச்சலை போலவும் சர்வ வல்லருடைய சத்தம் போலவும், 24 வாசிக்கிறேன், ஒரு இராணுவத்தின் இரைச்சலுக்கு ஒத்த ஆரவாரத்தின் சத்தம் போலவும் இருந்தது. அவைகள் நிற்கும்போது தங்கள் செட்டைகளை தளர விட்டிருந்தன. அவைகள் நின்று தங்கள் செட்டைகளை தளர விட்டிருக்கையில் அவைகளுடைய தலைகளுக்கு மேலான மண்டலத்தின் மேலிலிருந்து ஒரு சத்தம் பிறந்தது. அவைகளின் தலைகளுக்கு மேலுண்டான மண்டலத்தின் மீதில் நீலரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும், அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்கினிமயமான சொகுசாவின் நிறமாய் இருக்க கண்டேன். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்கினிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன். 28ஆம் வசனம், மழை பெய்யும் நாளில் மேகத்தின் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலுமுள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாயிருந்தது. அதை நான் கண்டபோது முகங்குப்புற விழுந்தேன். அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை நான் கேட்டேன். ஒரு சத்தத்தை, ஒரு தரிசனத்தை காண்கிறான், ஒரு சத்தத்தை கேட்கிறான். ஆமென். எப்போ, எந்த சூழ்நிலையில் அப்படின்னா, பலன் இல்லாத நேரத்திலே, பலனற்ற நேரத்திலே, சிறைப்பட்டு போன காலத்திலே, ஆமென், தள்ளுண்டு போன காலத்திலே, ஆமென், ஹல்லேலூயா, தேவ தரிசனத்தை அவன் காண்கிறான், தேவனுடைய சத்தத்தை கேட்கிறான். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, உன் கால் ஊன்றி நில், உன்னோடே பேசுவேன் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. மனுபுத்திரனே, உன் கால் ஊன்றி நில், நான் உன்னோடு கூட பேசுவேன் என்றார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இப்படி அவர் என்னோடு பேசும்போது ஆவி எனக்குள் என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன். ஆமென். தள்ளுண்டு போன நேரத்திலே, பலனற்று போன நேரத்திலே, சிறைப்பட்டு போன காலத்திலே, ஆமென், ஹல்லேலூயா, தேவனுடைய தரிசனம் உண்டானது. தேவ சத்தம் உண்டானது. அந்த சத்தம் அவனை பார்த்து சொன்னது, நீ காலூன்றி நில். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கு நேராய் கடந்து வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. நாம் பலனற்றவர்களாய் இந்த இடத்துல நாம் நிற்போமானால் தேவன் சொல்லுகிறார், நீ காலூன்றி நில். ஆமென், ஹல்லேலூயா. அவர் பேசும் பொழுது அவருடைய ஆவி எனக்குள் வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த 2வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், இப்படி அவர் என்னோட பேசும் பொழுது, ஆமென், ஆவி எனக்குள் வந்தது, என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இப்பொழுது தேவனுடைய வல்லமை இப்பொழுது இறங்க போகிறது.
ஆமென், ஹல்லேலூயா. இதை விசுவாசிக்கிறவர்களுக்கு, இதை கேட்க விருப்பப்படுகிறவர்களுக்கு, ஆமென், ஹல்லேலூயா, என்னை தூக்கி நிறுத்தும் ஆண்டவரே, என்னை ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை காலூன்றி நிற்க பண்ணுங்கன்னு சொல்லி யாரெல்லாம் தங்களுடைய வார்த்தைகளை, தங்களுடைய வாயை உயர்த்துகிறார்களோ, தங்களுடைய சத்தத்தை உயர்த்துகிறார்களோ, அவர்களுக்குள்ளே அவருடைய ஆவி கடந்து வர போகிறது. அந்த 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாய் இருந்தது. அதை நான் கண்டபோது முகங்குப்புற விழுந்தேன். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே யார் தன்னை தாழ்த்துகிறார்களோ, முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே நான் ஒன்றுமே இல்லைப்பா, நான் ஒன்றுமே இல்லை, நான் வெறுமையானவன், ஆனால் என்னை பலப்படுத்துகிறதற்கு உம்மாலே ஆகும், என்னை காலூன்றி நிற்க பண்ண உம்மாலே ஆகும், ஆமென், என்னை ஸ்திரப்படுத்துவதற்கு உம்மாலே ஆகும் என்று தேவனுடைய சமூகத்தில் நம்ம விட்டு கொடுப்போமானால் தேவனுடைய ஆவி நமக்குள்ளே இப்பொழுது கடந்து வரும். நம்மை காலூன்றி நிற்க பண்ண தேவன், ஸ்திரப்படுத்த தேவன் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. யாரை ஸ்திரப்படுத்துவார்? தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு, சிறைப்பட்டு போனவர்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, தள்ளப்பட்டவர்களுக்கு. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய சத்தம் இன்றைக்கு நேராய் வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. நான் ஒடுக்கப்பட்டிருக்கிறேன், நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. என் சத்தத்தை கேட்கிறதற்கு யாருமே இல்லை, எனக்கு நீதி செய்கிறதற்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் ஆண்டவருடைய சத்தம் இன்றைக்கு உங்களுக்கு நேராய் வருகிறது. உங்களை பலனடைய செய்யும்படியாய், உங்களை காலூன்றி நிற்க பண்ணும்படியாய், உங்களை ஸ்திரப்படுத்தும்படியாய் தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. எசேக்கியேலுக்குள்ள வந்த அதே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்ம மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மை ஸ்திரப்படுத்துவதற்காக இந்த தேசத்தில் நீங்களும் நானும் காலூன்றி நிற்கும்படியாக, ஆமென், ஹல்லேலூயா, அதற்காக கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு ஊற்றப்பட போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த செய்தி நமக்குரிய செய்தி. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க, இந்த செய்தி எனக்குரிய செய்தி, இந்த வார்த்தை எனக்குரிய வார்த்தை? ஆமென். என்னை காலூன்றி நிற்க பண்ணும்படியாய், என்னை நிமிர்ந்து நிற்க பண்ணும்படியாய், என்னை ஸ்திரப்படுத்தும்படியாய், என்னை பலப்படுத்தும்படியாய் தேவனுடைய ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த மாதம் 2 தெசலோனிக்கேயர் 3:3 சொல்லப்பட்ட வேத வசனம் எனக்குரியது. ஆமென், என்னுடைய சபைக்குரியது. தேவன் எங்களை ஸ்திரப்படுத்துவதற்காக, ஒன்றுமில்லாமல் இருந்து எங்களை தூக்கி நிறுத்தும்படியாய், ஸ்திரப்படுத்தும்படியாய் தேவனுடைய வார்த்தை எங்களுக்குள்ளே கடந்து வந்திருக்கிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். இவன் சிறைப்பட்டு போனவன், ஹல்லேலூயா, தள்ளுண்டவன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தை நேசித்தவன், தேவனுடைய சத்தத்தை கேட்டவுடனே, அந்த தரிசனத்தை பார்த்தவுடனே தன்னை தாழ்த்தினவன். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் எதிர்த்து நிற்கிறவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையுள்ளவனுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆமென், ஹல்லேலூயா. எங்கெல்லாம் நம்மை தாழ்த்துகிறோமோ, ஆமென், அதிலும் விசேஷமாய் தேவனுடைய சமூகத்தில் உங்களையும் என்னையும் தாழ்த்தினா தேவன் நம்மளை உயர்த்துவதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் இன்றைக்கு நம்ம வாசித்த சங்கீதத்தில் நம்ம வாசித்தோன்னு நினைக்கிறேன் நான். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். அவர் என்னை உயர்த்துவார் அப்படின்னு நம்ம வாசித்தோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, பரவாயில்ல. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நம்மளை உயர்த்துவதற்கு அவர் உண்மையுள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நம்மளை உயர்த்துவதற்கு, ஸ்திரப்படுத்துவதற்கு, பலப்படுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவர். இந்த ஸ்திரம் எதற்காக கொடுக்கப்படுகிறது? இன்றைக்கு இந்த சபைக்கு வந்திருக்கிற உங்களுக்குள்ளே
தேவன் உங்களை எதற்காக ஸ்திரப்படுத்த அவர் விருப்பப்படுகிறார்? ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எதற்காக அந்த ஸ்திரத்தை காலூன்றி நிற்க பண்ண தேவன் விருப்பப்படுகிறார் அப்படின்னா, எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன், கேளுங்க. எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும். அவ்விடத்திலே கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்தது. அவர், நீ எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போ. என்னை காலூன்றி நிற்க பண்ணினது, என்னை காலூன்றி நிற்க பண்ணினது. ஆமென். எசேக்கியேலை காலூன்றி நிற்க பண்ணினது எதற்காகனா, நீ பள்ளத்தாக்குக்கு போ. ஆமென், ஹல்லேலூயா. பள்ளத்தாக்குக்கு நீ என்ன செய்? போ, அங்கே உன்னோடே பேசுவேன் என்றார். அப்படியே நான் எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போனேன். இதோ கேபார் நதியண்டையிலே நான் கண்ட மகிமைக்கு சரியாக அங்கே கர்த்தருடைய மகிமை விளங்கினது. அப்பொழுது நான் முகங்குப்புற விழுந்தேன். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உடனே ஆவி எனக்குள் புகுந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசி, நீ போய் உன் வீட்டுக்குள்ளே உன்னை அடைத்து கொண்டிரு. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். இந்த நமக்கு தேவன் கொடுக்கிற இந்த ஆவி பலன் எதுக்கு அப்படின்னா, பள்ளத்தாக்குகளுக்கு நம்மை அனுப்புவதற்காக. பள்ளத்தாக்கில் யார் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், விழுந்து போனவர்கள். ஆமாம், இந்த உலகம் என்கிற பள்ளத்தாக்கு எத்தனையோ பேர் மரித்து உயிரோடு இருந்தும் அவர்கள் ஆவிக்குள்ளே அவர்கள் மரித்து போயிருக்கிறார்கள், சத்தியத்தை அறியாமல் இருக்கிறார்கள். ஆமென். அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படியாய் இந்த வார்த்தை முதலாவது நமக்குள்ளே கடந்து வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதற்காக தான் தேவன் நம்மை இன்றைக்கு ஸ்திரப்படுத்த தேவன் விருப்பப்படுகிறார். ஆமென். அதற்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிந்தால் அந்த ஆவி நம்ம எப்படிப்பட்ட பள்ளத்தாக்குக்குள்ளே நம்ம போனாலும் நம்ம விழுந்து விடாதபடிக்கு நம்ம அவருடைய ஆவினாலே பலப்படுத்தி காலூன்றி நிற்க பண்ணுவதற்கு தேவன் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், எதற்காக அப்படின்னு சொன்னால், நம்ம 2ஆம் அதிகாரத்திலையும் 3ஆவது அதிகாரத்திலையும் அந்த காரியத்தை பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் அந்த காரியத்தை பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் அந்த காரியத்தை பார்க்கலாம். நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ போய் இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் சேர்ந்து என் வார்த்தைகளை கொண்டு அவர்களோட பேசு. இஸ்ரவேல் வீட்டாரானவர்கள் எனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள், எனக்கே செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்களே. இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் கடினமான நெற்றியும் முரட்டாட்டமுள்ள இருதயமும் உள்ளவர்கள். இதோ உன் முகத்தை அவர்கள் முகத்துக்கு எதிராகவும் உன் நெற்றியை அவர்கள் நெற்றிக்கு எதிராகவும் கெட்டியாக்கினேன். உன் நெற்றியை வச்சிரக்கல்லை போலாக்கினேன், கண்மலையை பார்க்கிலும் கெட்டியாக்கினேன். அவர்கள் கலகமுள்ள வீட்டாரென்று நீ அவர்களுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகங்களுக்கு கலங்காமலும் இரு என்றார். பின்னும் அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நான் உன்னுடனே சொல்லும் என் வார்த்தைகளை எல்லாம் நீ உன் செவிகளாலே கேட்டு உன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு நீ போய் சிறைப்பட்ட உன் ஜனத்தின் புத்திரரிடத்திலே சேர்ந்து அவர்கள் கேட்டாலும் கேளாவிட்டாலும் அவர்களோட பேசி, கர்த்தராகிய ஆண்டவர் இன்னினதை உரைக்கிறார் என்று அவர்களோட சொல் என்றார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். அந்த 2ஆவது அதிகாரத்திலேயும் நம்ம வாசிக்கிறோம், 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர்கள் கடின முகமும் முரட்டாட்டமுள்ள இருதயமுள்ள புத்திரர், அவர்களிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் இன்னினதை உரைக்கிறார் என்று அவர்களோட சொல்லு. கலக வீட்டாராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டென்கிறதை அவர்கள் அறிய வேண்டும். மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கு அஞ்சவும் வேண்டாம். நெரிஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கியிருந்தாலும் நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும் நீ அவர்கள் வார்த்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு. அவர்கள் கலக வீட்டார், கலகக்காரராகி அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லி. அவர்கள் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி அவர்கள் கலக விட்டார்கள், அவர்கள் நெரிஞ்சில் முள்ளுகளைப் போல உள்ளவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. அவர்கள் தேள்களைப் போல உள்ளவர்கள், விஷம் நிறைந்தவர்கள். ஆமென். எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நான் உன்னை ஸ்திரப்படுத்துவது,
உன்னை அபிஷேகம் பண்ணுவது. ஆமேன், ஹல்லேலூயா. உன்னை காலூன்றி நிற்க பண்ணுவது எதற்காகன்னா, ஆமேன், இந்த சத்தியத்தை போய் சொல்லுவதற்காக, என்னுடைய வார்த்தையை சொல்லுவதற்காக, நான் உனக்கு சொல்லுகிற வார்த்தையை நீ சொல்ல வேண்டும் என்பதற்காக. ஆமேன், ஹல்லேலூயா. அவர்கள் கேட்டாலும் சரி, கேளாவிட்டாலும் சரி, ஆமேன், ஹல்லேலூயா, அவர்கள் அறிந்து கொள்வார்கள் ஒரு நாள் இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி உண்டென்று. ஆமேன், இந்த சபையில் ஒரு தீர்க்கதரிசி உண்டென்று அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். உங்களை தேவன் தீர்க்கதரிசியாய் அறிய பண்ணப்படும்படியாய் இன்றைக்கு ஸ்திரப்படுத்த தேவன் விருப்பப்படுகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. எசேக்கியேலுக்கு அவர் சொன்னது, ஆமேன், இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த சபையிலே தீர்க்கதரிசிகள் உண்டு என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். ஆமேன். அவர்கள் கேட்டாலும் சரி, கேளாவிட்டாலும் சரி, அவர்கள் கலக விட்டார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. அவர்கள் ஸ்திரப்படுவதற்கு அவர்களுடைய இருதயம் ஒத்துழைக்குதோ இல்லையோ, ஆனால் நீ ஸ்திரப்படுவதற்கு உன்னை நீ தாழ்த்து, நீ உன்னை ஒப்புக்கொடு, நீ தேவனுக்காக நீ பயபக்தியாயிரு. ஆமேன், ஹல்லேலூயா. ஆமேன். தேவன் உன்னை கனப்படுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஸ்திரப்படுத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவர். ஆமென். யாரெல்லாம் தேவன் ஸ்திரப்படுத்த விருப்பப்படுகிறார்? ஆமென், ஹல்லேலூயா. எதை ஸ்திரப்படுத்த தேவன் விருப்பப்படுகிறார்? ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது தேவன் ஸ்திரப்படுத்த விருப்பப்படுகிறது என்ன? நம்மை தேவன் ஸ்திரப்படுத்த விருப்பப்படுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. தள்ளுண்டு போன நம்மை, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், மற்றவர்களால் ஒடுக்கப்பட்ட நம்மை தேவன் இன்றைக்கு ஸ்திரப்படுத்த விருப்பப்படுகிறார். ஆமென். நமக்குள்ள இருக்க எந்தெந்த காரியத்தை தேவன் இன்றைக்கு ஸ்திரப்படுத்த விருப்பப்படுகிறார் என்பதுதான் என்னுடைய செய்தி. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் நம்மை எங்கெல்லாம் ஸ்திரப்படுத்த விருப்பப்படுகிறார் என்றால், முதலாவது இருதயத்தையும் நம்மளுடைய எண்ணங்களையும் தேவன் ஸ்திரப்படுத்த தேவன் விருப்பப்படுகிறார். ஆமென். முதலாவது நம்மளுடைய இருதயத்தையும் நம்மளுடைய எண்ணங்களையும் தேவன் ஸ்திரப்படுத்த தேவன் விருப்பப்படுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் இன்றைக்கு நம்ம வாசித்தோம். சங்கீதம் 27:14, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு காத்திரு. எப்பெல்லாம் கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கிறோமோ, காத்திருக்கும் பொழுது தேவன் நம்மை ஸ்திரப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருக்கும் பொழுது தேவன் நம்மை ஸ்திரப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவருடைய பலனுக்காக காத்திருக்கும் பொழுது தேவன் நம்மை ஸ்திரப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். ஒரு மனுஷன் ஸ்திரப்படுவது ரொம்ப முக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. அவன் ஸ்திரப்படலை அப்படின்னா அவன் என்ன செய்ய முடியாது? அவன் போய் வார்த்தையை சொல்ல முடியாது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுதான் நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது யோவான் இல்லை, ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்றாரு, நீ பலப்பட்ட பின்பு உன் சகோதரரை நீ என்ன செய்? பலப்படுத்து. நான் நினைக்கிறேன் மத்தேயு 22 நினைக்கிறேன். நான் மத்தேயு லூக்கா 22 31, 32, 33 வாசிக்கிறேன். நான் 31, 32 மட்டும் வாசிப்பேன். பின்னும் கர்த்தர், சீமோனே, இதோ கோதுமை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். சீமோனே, உன்னை கோதுமை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஸ்திரப்படணும்னா முதல்ல நாம் ஸ்திரப்பட்டாதான் தேவனுடைய வார்த்தையை போய் என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். ஸ்திரப்படாமல் பேதுரு போய் அவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொன்னால் அவங்க என்ன செய்ய முடியாது? மற்றவர்களும் ஸ்திரப்பட முடியாது, மற்றவர்களும் ஆண்டவரை கண்டுகொள்ள முடியாது. முதல்ல பேதுரு ஸ்திரப்படணும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அதனால கர்த்தர் இந்த நாளில் முதலாவது தேவன் நம்மளுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்த தேவன் விருப்பப்படுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை தேவன் ஸ்திரப்படுத்த விருப்பப்படுகிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயம் கலங்கி போய் இருக்கிறது.
அதனால தான் இந்த வார்த்தையை தேவன் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய இருதயம் ஸ்திரப்பட்டிருந்தா அவன் அநேக காரியங்களை செய்ய முடியும். அவன் அநேக காரியங்களை செய்யணும்னா அவனுடைய இருதயம் என்ன செய்யப்பட்டிருக்கணும், ஸ்திரப்பட்டு இருக்கணும். ஆமென். அது ஸ்திரப்படாததுனால தான் ஆண்டவர் அதை ஸ்திரப்படுத்த தேவன் விருப்பப்படுகிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஆமாம், இருதயம் கலங்கிருச்சு அப்படின்னா அவர்களால் ஒன்றுமே நினைச்ச முடியாது, செய்ய முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இருதயம் கலங்காமல் இருந்தால் தான், ஸ்திரமாக இருந்தால் தான் அந்த காரியத்தை ஜெயமாய் அவர்கள் என்ன செய்ய முடியும், முடிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த இருதயம் ஏன் கலங்குது, ஏன் கலங்குது அப்படின்னு சொன்னால், வேதத்தை மாத்திரம் பார்த்தா, தேவனுடைய சத்தத்துக்கு மாத்திரம் காத்திருந்தா, ஜெபத்தில் மாத்திரம் உட்கார்ந்துருந்தா, பரிசுத்த ஆவியானவரை மாத்திரம் வாஞ்சித்தா இருதயம் கலங்காது. அதற்கு மாறா உலக காரியங்களை நாம் சிந்திப்போமானால், உலக காரியங்களுக்கு நேராய் நம்மளுடைய கண்களை திருப்புவோமானால், ஆமென், நம்மளுடைய சுய இச்சைகளின்படி நம்ம நடக்கணும், நாம் விரும்புகிறபடி நடக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்மளுடைய இருதயம் என்ன செய்யும், கலங்கும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம விரும்புகிறபடி அல்ல, தேவன் விரும்புகிறபடி நம்ம நடந்தோம்னா நம்ம இருதயம் என்ன செய்யாது, கலங்காது. நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தது போல் நியாய பிரமாணத்தை நம்ம நேசித்து தேவனுடைய கட்டளைகளின்படி நம்ம நடந்தோம்னா நம்மளுடைய இருதயம் ஸ்திரப்பட்டு இருந்திருக்கும், ஸ்திரப்படும். ஆமென். தேவனுடைய கட்டளைகளை மீறி நாம் நடந்தால் நம்ம நினைச்ச இருதயம் கலக்கம் உள்ளவர்களாக தான் நம்ம நினைச்ச முடியும், இருக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால தான் மற்ற போதனைகளையும் நம்ம நினைச்சக்கூடாது, கேட்கக்கூடாது. நமக்கு இன்பமான வசனங்களை நாம் கேட்போமானால், ஆமென், நாம் இருதயம் கலங்குகிறவர்களாய் நாம் மாறுவதற்கு நாட்கள் வரும். ஆமென். நமக்கு இன்பமான வசனங்களை மாத்திரம் நம்ம சேர்த்து கொள்ளக்கூடாது. தேவன் பேசுகிறது என்னவோ, தேவன் சொல்லுகிறது எதுவோ அதை நாம் கேட்போமானால் நம்மளுடைய இருதயம் ஸ்திரப்பட்டு இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், மற்ற காரியங்கள் நம்முடைய இருதயத்தை பாழாக்கினால், மற்ற காரியங்கள் நம்முடைய இருதயத்தை கெடுத்து போட்டால், பாவம் நம்ம இருதயத்துக்குள்ளே நிறைந்திருந்தால், ஆமென், ஹல்லேலூயா, இருதயம் கலக்கம் உண்டாயிருக்கும். ஒரு மனுஷன் ஏன் கலங்குறான்னா, பாவம் செஞ்சதுக்கப்புறம் அவன் உணர்வடையும் பொழுது அதிலிருந்து மீட்கப்படுவதற்கு என்னென்னு வழி தெரியாததுனால தான் அவன் என்ன செய்கிறான், அவன் கலக்கம் அடைகிறான். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அந்த சுத்தம் இருதயம் இல்லாதனால, பாவம் செய்கிறதுனால, பாவம் இருதயத்தை மேற்கொள்கிறதுனால தான் அவன் என்ன செய்கிறான், அவன் திகைக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மார்க் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கேளுங்க. எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். ஆமென். இவைகள் எல்லாம் தீட்டுப்படுத்தும், இருதயத்தை கெடுத்து போடும், இருதயத்தை கலங்க பண்ணும். ஆமென், ஆமென். நம்மை தேவன் ஸ்திரப்படுத்துவதற்கு, இவைகளிலிருந்து எல்லாம் நம்மை விடுவிக்கிறதற்காக தான் தேவன் என்ன செய்தார், நம்மை ஸ்திரப்படுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது நமக்குள்ளே இருக்கிறதெல்லாம் கேடான காரியங்கள், நம்மளுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிற காரியங்கள்லாம் கேடான காரியங்கள். இதனால தான் தாவீது சொல்கிறான், என் இருதயத்துக்குள்ளே அக்கிரம சிந்தை இருந்தது, நான் மீறுதலுக்கு உள்ளானேன், உன்னுடைய நியாய பிரமாணத்துக்கு மீறி நான் என்ன செஞ்சேன், நான் நடந்தேன், அடுத்தவனுடைய மனைவியை நான் என்ன செஞ்சேன், நான் அபகரித்து கொண்டேன். அதனால் எனக்கு இருக்கிற என் பாவத்தை மன்னித்து எனக்கு ஒரு சுத்த இருதயத்தை நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதம் 51ஆம் சங்கீதத்திலே அவன் ஒரு ஜெபமாய் இந்த வார்த்தையை அவன் சொல்லுகிறான். ஆமென், ஹல்லேலூயா. 10ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். என் இருதயம் இப்போ பாவத்தினால நிறைஞ்சதுனால இப்போ கலங்கி போய் இருக்கிறது.
ஆமென். நான் மீறுதலுக்கு உள்ளானேன். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் மீறுதலுக்கு உள்ளானேன். என்ன நீங்க என்ன செய்யுங்க? மன்னிங்க ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. துணிகரமான காரியங்கள், அக்கிரம சிந்தை எனக்குள்ளே இருக்கிறது. நீங்க என்ன செய்யுங்க? அதுல இருந்தெல்லாம் என்னை விடுதலையாக்கி எனக்கு ஒரு சுத்த இருதயத்தை நீங்க எனக்கு கொடுங்க. ஆமென். இருதயம் ஸ்திரப்படணும்னா சுத்த இருதயம் இருந்தால் மட்டும்தான் ஸ்திரப்பட முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த சுத்த இருதயம் எந்த மனுஷனுக்குள்ளே காணப்படுகிறதோ அந்த இருதயத்துக்குள்ளே தான் தேவ பரிசுத்த ஆவியானவரை ஊற்ற முடியும். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்ய முடியும்? அனுப்ப முடியும். ஆமென். அதனால தான் 10ஆம் வசனத்தில் அவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், அதுக்கு பின்பதாக நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஸ்திரப்பட வேண்டுமானால் நம்மளுடைய இருதயம் சுத்த இருதயமாய் மாறணும். சுத்த இருதயமாய் மாறாத பட்சத்தில் தேவன் நினைச்ச முடியாது, நிலைவரமான ஆவியை தர முடியாது. அந்த நிலைவரமான ஆவி நமக்குள்ளே வந்துச்சுன்னா, நிலையான ஆவி வந்துச்சுன்னா நம்முடைய இருதயம் ஸ்திரப்பட்டதாய் மாற்றப்படும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்திரப்பட்டதாய் மாற்றப்படணும். அதுக்கு அந்த கடைசி அந்த 17ஆம் வசனத்தில், அதே அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதானே. தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். நம்மளுடைய இருதயத்தை உடைத்து அறிக்கையிட்டு நாம் மன்னிப்பு கேட்டால் அந்த சுத்தத்தை, அந்த பரிசுத்தத்தை தேவன் கொடுப்பதற்கு, நம்மளை ஸ்திரப்படுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவன் கண்ணீர் விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் கதறினதுனால தேவன் தன்னுடைய கிருபையை வெளிப்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் என்ன செய்வேன்? நான் ஊற்றுவேன். ஆமென். ஹல்லேலூயா. அவன் கிருபையை அவன் பெற்றுக்கொண்டான். விண்ணப்பம் செய்கிற ஆவியை அவன் என்ன செய்தான்? பெற்றுக்கொண்டான். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால நியாயப்பிரமாணத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்தா தேவன் நம்மளுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அதற்கு மீறி, நியாயப்பிரமாணத்துக்கு மீறி செய்கிறதெல்லாம் பாவமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம கண் இச்சித்ததெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது? அனுபவிக்க முடியாது, சுதந்திரிக்க முடியாது. என் இருதயத்தின் எண்ணங்கள் எல்லாம் அது பொல்லாதவைகளே அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். அதெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். அப்போ சுத்தமான இருதயம் இருந்தால் தேவன் நம்மளை நிலைப்படுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவர். ரெண்டாவதாக நம்மளுடைய எண்ணங்களை அவர் ஸ்திரப்படுத்துவார். இது முதல் பாயிண்ட் தான். இருதயத்தையும் இருதயத்தில் தோன்றுகிற எண்ணங்களையும் அவர் ஸ்திரப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. இருதயம் ஸ்திரப்பட்டுட்டா நமக்குள்ள தோன்றுகிற எண்ணங்கள் ஒவ்வொன்றையும் தேவன் ஸ்திரப்படுத்துவார். இருதயம் அழுக்கான கந்தையாக இருந்ததுன்னா நம்மளுடைய ஆலோசனைகள் எல்லாம் நிலையற்றதாக இருக்கும். ஆமென். அது கைகூடி வராமையே இருக்கும். ஆமென். அது எதுவுமே வாய்க்காமையே இருக்கும். ஆனால் இருதயம் ஸ்திரப்பட்டுச்சுன்னா அதில் தோன்றுகிற எண்ணங்கள் எல்லாவற்றையும் தேவன் ஸ்திரப்படுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு நாம் என்ன செய்யணும்னா, நம்மை தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தி தேவனுடைய வார்த்தைக்கு இணங்க நம்ம என்ன செய்யணும்? செயல்படணும். எசேக்கியேல் எப்படி அவருடைய வார்த்தை கேட்டு சொல்வதற்கு தன்னை விட்டு கொடுத்தானோ, அதே போல் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்தால் நம்முடைய எண்ணங்கள் சித்தி பெறும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 20:18 நம்ம வாசிக்கிறோம், ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும், நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆலோசனையினால் எண்ணங்கள் என்ன செய்யும்? ஸ்திரப்படும். ஆமென். நம்மளுடைய எண்ணங்களை தேவன் என்ன செய்வார்? ஸ்திரப்படுத்துவார். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். நான் சொன்னதுபடி மாம்சத்தை ஒழிச்சிட்டா, நம்மளுடைய இறுதி சுத்தமாயிட்டானோ அப்படின்னா
தேவனை அறிகிற அறிவினால நம்ம நிறையப்படுகிறதுனாலே நம்முடைய எண்ணங்கள் ஸ்திரப்படுகிறதற்கு அது ஏதுவாக இருக்கும். மாம்ச சிந்தை அது மரணம். ஆமென், ஹல்லேலூயா. மாம்ச சிந்தையை நம்ம நினைச்சக்கூடாது. தர்க்கங்கள், நிறைய பேர் தங்க நினைக்கிறதெல்லாம் பேசி தர்க்கம் பண்ணி வின் பண்ணிடலாம் நினைப்பாங்க. அதற்கு நம்ம ஒருபோது நினைச்சக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. தர்க்கம் பண்ணுகிறதுனால ஸ்திரப்பட்டுருவோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், நல்ல நியாயமாக பேசுகிறது போல் பேசிட்டா ஸ்திரமாக வந்துடலாம் அப்படின்னா கிடையவே கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுக்கு பயந்து நாம் நடந்தோமானால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோமானால், நம்மளை விட்டு கொடுப்போமானால், நம்முடைய எண்ணங்களை ஸ்திரப்படுத்துவதற்கு தேவன் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரெண்டாவதாக ஆண்டவர் எதெல்லாம் ஸ்திரப்படுத்த விருப்பப்படுகிறார்னா, நம்மளுடைய நடைகளையும் நம்மளுடைய கிரியைகளையும் தேவன் ஸ்திரப்படுத்த தேவன் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய நடைகளை தேவன் ஸ்திரப்படுத்தும். முதலாவது நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய எண்ணங்களையும் தேவன் ஸ்திரப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டாவதாக தேவன் நம்மளுடைய நடைகளை, ஆமென், நம்முடைய கால்களை தேவன் ஸ்திரப்படுத்துவார். எசேக்கியேலுக்கு ஆண்டவர் முதலாவது அவனுடைய இருதயத்தை, தாழ்மையுள்ள இருதயத்தை, வணங்கக்கூடிய இருதயத்தை, ஒப்பு கொடுக்கக்கூடிய இருதயத்தை, விட்டு கொடுக்கக்கூடிய இருதயத்தை, கர்த்தருக்கு பயப்படுகிறது இருதயத்தை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதை அவன் வாஞ்சித்ததுனால அவனுடைய இருதயத்தை தேவன் ஸ்திரப்படுத்தினான். ரெண்டாவதாக ஆமென், அவனுடைய கால்களை தேவன் ஸ்திரப்படுத்தினான். நீ எழுந்து காலூன்றி நில். ஆமென், ஹல்லேலூயா. நாம சுவிசேஷம் அறிவிக்க போகணும், வெளியில் போகணும் அப்படின்னு சொன்னால் தேவன் முதலாவது நம்முடைய சரீரங்களை, நம்முடைய கால்களை அவர் பலப்படுத்த வேண்டும். ஆமென், நம்முடைய நடக்கைகளை அவர் பலப்படுத்த வேண்டும். அப்போ நம்முடைய நடக்கைகள், நம்முடைய கால்கள், நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளுடைய நடக்கைகள் ஒன்று, கிரியைகள் ஒன்று. ஓகேவா? சரி, நான் அதுக்குண்டான வசனத்தில் நான் சொல்கிறப்ப நீங்கள் புரிந்து கொள்வீங்க. சங்கீதம் 17ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் தாவீது இந்த வசனத்தை அவர் சொல்கிறார். என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் என்ன செய்யுங்க, ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே. என் காலடிகள் வலுவாதபடிக்கு, என் வழிகளில் வலுவாதபடிக்கு என் வழிகளை நீங்கள் என்ன செய்யுங்க, ஸ்திரப்படுத்துங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 68ஆம் சங்கீதத்தில் 24ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், தேவனே உம்முடைய நடைகளை கண்டார்கள், என் தேவனும் என் ராஜாவும் பரிசுத்த ஸ்தலத்தில் நடந்து வருகிற நடைகளையே கண்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. தேவனே உம்முடைய நடைகளை கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் உம்முடைய நடைகளை என்ன செய்வார்கள், காண்பார்கள். இந்த இடத்துல நாமும் அந்த பரிசுத்தமான அந்த தேவனுடைய நடைகளை நம்ம பார்க்கணும். நம்மளுடைய நடைகளையும் தேவன் நினைச்சணும், அவர் பார்க்கிறவராய் அவர் இருக்கிறார். ஆமென். நம்மளுடைய ஆலயத்தில் நம்மளுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது, நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம். ஆமென். மற்றவர்கள் இடறுகிறதற்கு ஏதுவாய் நம்ம என்ன செய்கிறோமா, நடந்து கொள்கிறோமா, நம்மளுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமென், ஸ்தோத்திரம். அந்த காலடிகள் உறுதிப்படுவதற்கு நம்மளுடைய நம்ம எதில் நடக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் முதல்ல சொல்கிறாரு. அந்த 17ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். எனது நடைகளை உமது வழிகளில் நீங்கள் என்ன செய்யுங்க, ஸ்திரப்படுத்துங்க. உங்கள் வழியில், நான் விரும்புகிற வழியில் என் நடைகளை நீங்கள் என்ன செய்யாதீங்க, ஸ்திரப்படுத்தாதீங்க. உமது வழிகளில் நீங்கள் என்ன செய்யுங்க, ஸ்திரப்படுங்க. அவருடைய வழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். அவருடைய பிரமாணங்களை கை கொள்ளும்படி ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். ஆமென். அவருடைய பிரமாணத்தின்படி நம்ம என்ன செய்யணும், நடக்கணும். வலதுபுறமாவது இடதுபுறமாவது நம்ம என்ன செய்யக்கூடாது, சாயக்கூடாது. சாயாதபடிக்கு நம்ம நேர் வழியாய் நடக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்பதான் நம்ம ஸ்திரப்பட முடியும். ஆமென். அதே அதிகாரம் 133ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, உம்முடைய வார்த்தையில என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதையும். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தையின்படி நான் நடக்கணும்.
உம்முடைய வார்த்தையின்படி நான் என்ன செய்யணும்? நான் செய்கிறதெல்லாம் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் நடக்கணும். ஆமென். எசேக்கியேல் அவருடைய வார்த்தையின்படி அவர் சித்தத்தின்படி அவன் என்ன செஞ்சான்? நடந்தான். தான் விரும்புகிறபடி அவன் நடக்கல. பள்ளத்தாக்குக்கு போ அப்படின்னு சொன்னா பள்ளத்தாக்கை நோக்கி தான் போகணும். ஆமென். மேட்டான பகுதிகளுக்கு நேரம் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ஆமென். நீ அந்த எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்கில் போய் நின்று நீ சுவிசேஷத்தை நீ சொல்லு, நீ தீர்க்க தரிசனம் வர அப்படின்னு சொன்னா அங்கே போய் என்ன செய்யணும்? தீர்க்க தரிசனத்தை உரைக்கணும். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை உரைக்க வேண்டும். அவர்கள் கேட்டாலும் சரி, அவர்கள் கேட்காவிட்டாலும் சரி, அவர்கள் கலக வீட்டார்னு சொல்லி ஆண்டவர் முதலே என்ன செஞ்சிட்டாரு? சொல்லிட்டாரு. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையின்படி நடக்கணும். நம்மளுடைய கால் பலனுள்ளதாய் நிற்க வேண்டுமானால், அவருடைய வழிகளிலே நடக்க வேண்டுமானால், அவர் சொன்னதற்கு மாறாய் நடந்தால், அவர் வெளிச்சத்துக்கு மாறாய் நடந்தால் நம்முடைய கால் என்ன செய்யாது? அதில் நிற்கலாகாது. ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு மீறி நடந்தால் நம்ம அநியாயம் செய்கிறவர்களாக இருப்போம். அதுதான் ஒரு அநியாயமும் என்னை ஆள விட்டாதையும். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கால் தேவன் விரும்புகிறபடி நம்ம என்ன செய்யணும்? நடக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையில் என்ன செய்யணும்? நடத்தணும். ரெண்டாவதாக இதே பாயிண்ட்ல நம்மளுடைய கிரியைகளை தேவன் ஸ்திரப்படுத்துவார், கால்களை ஸ்திரப்படுத்துவார். ஆமென். ரெண்டாவது நாம் செய்கிற கிரியைகளை, ஆமென், நம்ம போய் செய்கிற ஊழியத்தை நம்ம தேவன் என்ன செய்வார்? ஸ்திரப்படுத்துவார். இதுவரைக்கும் எசேக்கியேலை அவன் ஒரு தள்ளுண்டு போனவனாய், சிறைப்பட்டு போனவனாய், ஆமென், ஹல்லேலூயா, ஒடுக்கப்பட்டவனாய் ஜனங்கள் என்ன செய்திருப்பாங்க? பார்த்திருப்பாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் இப்போ அவனை ஒரு தீர்க்கதரிசியாய் ஜனங்கள் பார்க்க போகிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நம்மளை ஜனங்கள் ஒரு பாவியான மனுஷர்களாய் பார்த்துருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. பலவிதமான குற்றச்சாட்டுகளை நம்மள இடத்துல சொல்லலாம். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளை எப்படிலாம் சொல்லலாம்? அவன் குடிகாரன், அவன் இப்படி அப்படி, அவன் பொய்யன் புரட்ட, அதை பண்ணா இதை பண்ணா, எதனாலும் சொல்லி அவங்க இது பண்ணலாம். இதுவரைக்கும் அவர்கள் நம்மளுடைய மாம்சீக கிரிகளை பார்த்து அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் இனி வரும் நாட்களிலே தேவன் நம்மை எசேக்கியேலை போல ஒரு தீர்க்கதரிசியாய் ஸ்திரப்படுத்தி நிறுத்த இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அந்த தீர்க்க தரிசனம் உரைக்கிறதற்கு நம்முடைய கிரியைகள் எதன் மூலமாக வெளிப்படணும் அப்படின்னு சொன்னால் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியைகளும் உங்களை ஸ்திரப்படுத்துவீராக. ஆமென், ஹல்லேலூயா. நல்வசனத்திலும் நற்கிரியைகளும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஆமென், ஹல்லேலூயா. நல்வசனத்திலும் நற்கிரியைகளிலும் தேவன் நம்ம என்ன செய்வார்? ஸ்திரப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளுடைய கிரியை எப்படி இருக்கணும் அப்படின்னா, வசனத்தின்ல தான் நம்ம எப்பவுமே பேஸ்டாக. இப்போ நான் சொல்கிற எல்லாமே இந்த வார்த்தையை ஸ்திரப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்கிற வார்த்தை எல்லாமே வார்த்தையை வச்சு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. வார்த்தை தான் நம்மளை பலப்படுத்தும். தேவனுடைய வார்த்தையே அல்லாமல், தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரே அல்லாமல் நம்ம எதுவுமே நிச்சய முடியாது, பலப்படுத்த முடியாது. இன்றைக்கி செய்தியே வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான். அதை வச்சே தான் நான் எடுத்திருக்கிறேன் இந்த மெசேஜ். ஆமென், ஹல்லேலூயா. நல் வசனத்தினாலே நம்மளை ஸ்திரப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அதை எப்படிப்பட்ட நல் வசனம் அப்படின்னா 119ஆம் சங்கீதம் 49ஆம் வசனத்தில் தாவீது சொல்றார், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியானுக்காக நினைத்தருளும். என் இருதயம் ஸ்திரப்படணும். ஆமென். என்னுடைய கிரியைகள் வெளிப்படணும் அப்படின்னா, நம்மளுடைய கிரியைகள் எதன் மூலியமாய் வெளிப்படணும்னா, அவர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை நான் அறிக்கையிடணும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை நம் மூலமாய் அவர் வெளிப்படுத்தும் பொழுது நாம் ஸ்திரப்பட்டவர்களாய் நாம் காணப்படுவோம். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொன்ன வசனத்தை அப்படியே நம்புறோம் பாருங்க. எசேக்கியேல் அப்படியே நம்பினான். அவர் தான் பேசுறாரு, அவர் தான் என்னை கொண்டு போகிறாரு, அவர் தான் என்னை பயன்படுத்த போகிறாரு, அவர் தான் வல்லமையுள்ள தேவன்ங்கிறத திட்டமாய் அவன் நம்பினான். ஆமென், ஹல்லேலூயா. யார் இந்த திருவசனத்தை திட்டமாய் நம்புகிறார்களோ அவர்களுடைய கிரியைகள் அந்த வசனத்தின் மூலமாகவே வெளிப்படும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நம்பாதவனுடைய கிரியை ரொம்ப வெளியரங்கமாக நமக்கே நல்லா தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. அவன் புரண்டு புரண்டு பேசுகிறவனா இருப்பான்.
சாட்சி சொல்கிறப்போ ஒன்று சொல்லுவான், பின்னாடி அவன் செய்கிறது ஒன்றா இருக்கும். ஆமென். அவன் சொல்கிறதுக்கும் அவன் செய்கிறதற்கும் சம்பந்தமே என்ன செய்யாது, இருக்காது. யார் அந்த நல் வசனத்தை நம்புகிறார்களோ அந்த வசனம் அவர்களுக்குள்ளே கிரியை செய்கிறதே, அந்த கிரியைகள் மூலமாகவே தேவன் ஸ்திரப்படுத்தி அதை வெளிப்படுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பதாக பிரகாசிக்க கடவுது. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய கிரியை பிரகாசிக்க கடவுது. ஆமென். நம்ம கிரியைகள் எப்படிப்பட்ட கிரியைகள் அப்படின்னா, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்திற்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் வெளிச்சம் அவருக்கு முன்பதாக பிரகாசிக்கிறது. உங்களுடைய நற்கிரியை ஸ்திரப்பட்டால், ஆமென், ஹல்லேலூயா, உங்கள் நடக்கைகள் ஸ்திரப்பட்டால், ஆமென், தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய மாமிசம் வெளிப்பட்டால் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். ரோமர் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, மாம்சம் புசிக்கிறதற்கும் மதுபானம் பண்ணுகிறதற்கும் மற்ற எதையாகிலும் செய்கிறதரும் உன் சகோதரன் இடறுகிறதுக்காவது தவறுகிறதுக்காவது பலவீனப்படுகிறதுக்காவது ஏதுவாயிருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையாயிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது அவைகளை ஒன்றும் செய்யாமல் இருப்பதே நன்மையாக இருக்கும். நம்மளுடைய கிரியைகளினாலே ஜனங்கள் என்ன செய்யக்கூடாது, இடறி போகக்கூடாது. எதனால? நம்ம குடிக்கிறதுனாலையோ, நம்ம சாப்பிடுகிறதுனாலையோ, நம்ம ஏதாவது பேசுகிறதுனாலையோ, மற்றவர்கள் தவறி போகிறதற்கு பலவீனப்படுகிறதற்கு ஏதுவான எந்த கிரியையும் நம்மிடத்தில் என்ன செய்யக்கூடாது, செய்யப்படாமல் இருந்தால் அது நலமாயிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு மாறா தேவனுடைய வசனத்துக்கு பயந்து, ஆமென், பொய் சொல்லாமல், மற்றவர்களை வஞ்சிக்காமல், குறை சொல்லாமல், ஆமென், ஹல்லேலூயா, பொறாமை கொள்ளாமல், நம்ம உண்மையான அன்போடு நாம் செய்வோமானால், நம்முடைய கிரியை உண்மையான அன்போடு தேவனுக்கு முன்பதாக ஊழியத்தில் எல்லாவற்றிலும் இருக்குமானால் நம்முடைய இருதயம் ஸ்திரப்பட்டதாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றாவதாக தேவன் நீதியினால் நம்மை ஸ்திரப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா, நீதியினால். கடந்த வாரத்தில் இந்த வார்த்தையை நம்ம தியானித்தோம். இந்த வாரத்தில் நம்ம அதை தியானிக்கிறோம். தேவன் நமக்கு நீதியுள்ள நியாயாதிபதி. ஆமென், ஹல்லேலூயா. நம்மளுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகளாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அந்த நீதியை தேவன் பரிசுத்தப்படுத்தினதுனால அதை அவர் ஸ்திரப்படுத்துவதற்கு, நம்மளை நீதிமான்களாய் நிறுத்துவதற்கு தேவன் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை என்ன செய்யாது, அணுகாது. ஆமென், நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். நீதினா என்ன? ஆமென், ஆண்டவரை, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்வது நீதி. ஆமென், தண்ணீர் முழுக்கினால் மூழ்கி ஞான ஸ்நானம் எடுப்பது கர்த்தருடைய நீதி. ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது நீதியா எண்ணப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அப்படி நீதி உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்வோமானால், நமக்கு அநியாயமாக குற்றம் சாட்டினாங்க, நம்மளை அநியாயமாக காரியங்கள், நமக்கு எதிராக காரியங்கள் செஞ்சாங்கன்னா எல்லாவற்றையும் நம்ம சகித்து கொள்வோமானால் நாம் நீதி உள்ளவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. நீதியினால் தேவன் நம்மளை ஸ்திரப்படுத்துவார். நாம் எல்லா வசனத்தின்படி நாம் அதை சகித்து கொள்ளும் பொழுது, தேவனுடைய சமூகத்தில் விட்டு கொடுக்கும் பொழுது, அதை மன்னிக்கும் பொழுது, ஆமென், அதை மறக்கும் பொழுது, தேவன் நம்மளை நீதியிலே ஸ்திரப்படுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இருதயத்தையும் எண்ணங்களையும் ஸ்திரப்படுத்துகிறவர், நடைகளையும் கிரியைகளையும் தேவன் ஸ்திரப்படுத்துகிறவர். நம்முடைய நீதியினால் நம்மை ஸ்திரப்படுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நான்காவதாக விசுவாசத்தில் நம்ம என்ன செய்யணும், ஸ்திரப்படணும். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசத்தில் நாம் ஸ்திரப்பட வேண்டும். ஆமென். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம்.
விசுவாசம் இல்லாமல் போய் தேவனுக்கு நம்ம ஊழியம் செய்ய முடியாது. ஆமென். இந்த சபை ஸ்திரப்படணும்னா, ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல நம்ம விசுவாசத்தில் நம்ம ஸ்திரப்பட்டாதான் மற்றவர்களை ஸ்திரப்படுத்த முடியும். நான் ஆரம்பத்தில் நான் சொன்னபடி, ஆமென், பேதுரு அவன் அற்ப விசுவாசியாக இருந்தான். ஆண்டவர் கடல் மேலே நடந்து வராரு, அவர் தான் அப்படின்னு கேட்டுட்டு, ஐயரே நீரானால் நானும் என்ன செய்யட்டும், நானும் நடந்து வரட்டும் அப்படின்னு அவன் கேட்ட உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நீனு என்ன செய், நடந்து வா அப்படின்னு சொல்கிறார். அவன் இறங்கி தண்ணியில் கால் வச்சு திடீர்னு அவன் சந்தேகப்பட்டதுனால அவன் என்ன செஞ்சு போனான், நீரில் அமிழ்ந்து போனான். ஆண்டவர் அவனை சொல்கிறாரு, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்ட? ஆமென், ஹல்லேலூயா. நீ ஏன் சந்தேகப்பட்ட? நீ விசுவாசி இல்லை, நீ சந்தேகப்படுகிறவன். ஆமென், ஆமென். சபைக்குள்ள நாம் சந்தேகத்தோடு ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம வாசித்த லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் வாசித்ததன்படி 22:32 ஆமாம், முதல்ல நீ பலப்படு, பின்பு உன் சகோதரனை என்ன செய்ய, பலப்படுத்து. ஆமென். விசுவாசத்தில் நாம் பலமுள்ளவர்களாய் நாம் மாறினால் மாற்றம்தான், ஸ்திரப்பட்டால் மாத்திரம்தான் இந்த உலகத்தை நாம் ஆதாயப்படுத்த முடியும். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்களை முதலாவது நீங்களும் நானும் விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பதான் நம்மை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இவன் அதை விசுவாசித்ததுனால தான் தைரியமாய் காலூன்றி நின்று பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்ணினான். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய வார்த்தையை நாம் என்ன செய்யணும், விசுவாசிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், நம்மளுடைய ஆத்துமா கெட்டு போகக்கூடாது அப்படின்னா நம்மளுடைய விசுவாசம் ஸ்திரப்படணும். நம்முடைய விசுவாசம் கெட்டு போகக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், நம்பணும், அவரை நம்பணும். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். அதை விசுவாசிக்கணும்னா என்ன செய்யணும்னா, நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறது என்னென்னா, அவருடைய வார்த்தையை நம்ம நம்பணும். அதை நம்மளுடைய இருதயத்தில், நம்முடைய எண்ணத்தில் அதை எழுதணும். ஆமென். நம்முடைய இருதயத்தில் அதை வைக்கணும், எண்ணத்தில் எழுதணும், எண்ணத்தில் அதை வைக்கணும், இருதயத்தில் அதை எழுதணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போதான் அந்த விசுவாசம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியும். அந்த விசுவாசம் எதனால் உண்டாகும், கேள்வியினால் உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா. கேள்வி எப்போ, அதை சொல்லுகிறவர்கள் இருந்தால் தான் அந்த கேள்வி உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அந்த விசுவாசத்துக்கு ஏதுவான வேத வார்த்தைகள் நம்மளிடத்தில் வரும் பொழுது அதை அப்படியே பிடிச்சுக்கிட்டோம், அதை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா அந்த விசுவாசம் நமக்குள்ளே ஸ்திரப்படும். அது எனக்கு இல்லை, அது அப்படி இல்லை, அது வேற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை அல்லல் தட்டுவோமானால் நம் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டவர்களாக இருக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் விசுவாசத்தில் எடறி போகிறதற்கு காரணம் என்னன்னா, அவங்க வேத வசனத்தை தங்களுடைய இருதயத்தில் வைக்காதனால தான். நல்ல அழகாக ஜெபம் பண்ணுவாங்க, வேத வசனத்தையே சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. அவங்கள மாதிரி வேத வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுறவங்க யாருமே நிச்சய முடியாது, இருக்க முடியாது. அப்படி ஜெபம் பண்ணாலும் அந்த வேத வசனத்தை அவங்களே நிச்சய மாட்டாங்க, விசுவாசிக்க மாட்டாங்க. ஆமென். ஏன்னா அந்த வேத வசனங்கள் எல்லாம் அவருடைய வாயில் இருக்கிறதை தவிர அவருடைய இருதயத்தில் இல்லை. அவருடைய வேத வசனங்கள் அவருடைய வாயில் இருக்கிறதை தவிர அவருடைய எண்ணங்களில் இல்லை. அதை எப்பவும் மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தேவன் கொடுக்கிற வார்த்தையை மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்ய வல்லவர் என்பதை விசுவாசிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் செய்ய வல்லவர் என்பதை விசுவாசிக்க வேண்டும். கடந்த காலத்தை நினைச்சு எங்க இருந்த என்ன தேவன் எங்கே என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் அப்படிங்கிற விசுவாசத்தை நம்ம தூண்டிவிட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நினைத்து அந்த வார்த்தை என்னை எங்கிருந்து எங்கே என்னை கொண்டு வந்திருக்கிறது என்பதை நினைத்து தியானித்து அந்த வார்த்தை உண்மையுள்ளது என்று விசுவாசிக்கிறவனை தேவன் ஸ்திரப்படுத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசமானது காணப்படாதவைகளின் உறுதியும் நம்பப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. ஆமென். அது காணப்படாது, அது நம்புகிறதற்கு ஏதுவானது ஒன்றுமே இருக்காது. ஆமென்,
ஹல்லேலூயா. நேற்றைக்கு நான் பிரதர் செல்வராஜ்கிட்ட ஆமென் விசுவாசத்தில் இருக்கிற ஆண்டவர் எனக்கு கொடுத்த காரியத்தை அவரிடத்தில் நான் அறிக்கையிட்டேன். ஆமென் ஹல்லேலூயா. அடுத்த இதில் தேவன் நமக்கு சபையை தருவார். எந்த இடத்துல தேவன் நமக்கு சபையை தருவார். ஆமென் ஹல்லேலூயா. அது ரொம்ப கடினமான காரியமாய் உலகத்துக்கு தோன்றலாம். ஆமென். ஆனால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆமென் ஹல்லேலூயா. அவர் என்னை விசுவாசத்தில் ஸ்திரப்படுத்தி அதை பெற்றுக்கொள்ள தேவன் நம்மளை வைக்கிற தயவுக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென் ஹல்லேலூயா. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம். ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாடே பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். ஆமென். ஆமாம், என் உடன்படிக்கையை நான் அவங்களுக்குள்ள வச்சுட்டு என்னுடைய பிரமாணத்தை அவன் இருதயத்தில் நான் என்ன செய்வேன், நான் எழுதுவேன். ஆமென் ஹல்லேலூயா. அவன் என் பிரமாணத்தை அவன் மனதில் வச்சுட்டு ஆமென் அவர்களுடைய இருதயங்களெல்லாம் நான் என்ன செய்வேன், எழுதுவேன். ஆமென் ஹல்லேலூயா. அவன் சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். இருதயத்தில் அந்த வசனம் இருக்கிறது, அதை எண்ணத்தில் அவன் கொண்டு வந்து சிந்திச்சுக்கிட்டே என்ன செய்யணும், இருக்கணும். ஏன்னா என் உடன்படிக்கை அவனோடு கூட இருக்கிறது. விசுவாசம் தேவன் நம்மளோடு பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூறும். ஆமென் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் வைத்து அவருடைய மனதிலே எழுதுவேன். ஆமென் ஹல்லேலூயா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை ஆமென் ஹல்லேலூயா. இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆமென் அவருடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவருடைய மனதில் நான் என்ன செய்வேன், எழுதுவேன். ஆமென். வேத வசனத்தை நம்மளுடைய இருதயத்திலையும் மனசுலையும் வச்சு 2 இடத்துலையும் வச்சு அதை தியானிக்கும் பொழுது அந்த விசுவாசம் கொழுந்து விட்டு எரிகிறதா இருக்கும். விசுவாசம் ஆமென் எப்போ உறுதிப்படும் ஸ்திரப்படும்னா அவருடைய வார்த்தையை நம்பணும். ஆமென் ஹல்லேலூயா. அதுதான் யூதாக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, பொதுவான இரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்காக எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் இருக்குது. ஒரு விசை நமக்காக எழுதி ஒப்புவிக்கப்பட்ட இந்த வேத வசனத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதற்காக போராடும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுது, அதை விரும்பும் பொழுது, அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் நம்முடைய விசுவாசத்தை ஸ்திரப்படுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென் ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை நம்ம வேத வசனத்தை கொண்டு நம்ம உறுதிப்படுத்தணும்னா ஆமென் பிள்ளைகளுக்கு ஆமென் நாம் அது சொல்லி கொடுத்தோமானால் ஆமென் ஹல்லேலூயா அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ஆமென். அதே அதிகாரம் 20ஆம் வசனத்தில், நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள்ளே நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. அந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்க, குடும்பத்தில் உறுதிப்படுத்துங்க, பிள்ளைகள் மத்தியில் உறுதிப்படுத்துங்க. ஆமென் ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அப்படி பண்ணோன்னா தேவன் நம்மளை நிலைத்திருக்க ஸ்திரப்படுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் எழுதும் பொழுது, அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருக்கிறது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். தலைமுறைக்கும் அது ஸ்திரப்படுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென் ஹல்லேலூயா. வேத வசனத்தை தேவனுடைய பிரமாணத்தை காத்து கொள்ளணும். அதை நம்ம பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுப்போமானால் இந்த விசுவாசம் நம்மை விட்டும் ஒளிந்து போகாது, நம் சந்ததி விட்டும் ஒளிந்து போகாது. ஆமென் ஹல்லேலூயா. நாமளே இந்த வேத வசனத்தை பாதுகாத்து கொள்ளனா எப்படி நம்ம விசுவாசத்தில் நிற்க முடியும்? ஆமென் ஹல்லேலூயா. நாமளே விசுவாசத்தில் நிற்க முடியலன்னா நம்முடைய சந்ததி எப்படி விசுவாசத்தில் நிற்க முடியும்? ஆமென் ஹல்லேலூயா. நம் சந்ததி நிற்கணும்னா வேத வசனத்தை நாம் முன்னிறுத்த வேண்டும். ஆமென். தேவனுடைய பிரமாணங்களை நாம் முன்னிறுத்த வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ரெண்டாவதாக
ஆமென். ஹalleluya. இதே வசனம் தான். இதுதான் கிருபையினால் ஸ்திரப்படுத்துவார். தேவன் நம்மளை விசுவாசத்திலும் கிருபையிலும் ஸ்திரப்படுத்துவார். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். கிருபையினால் ஸ்திரப்படுத்துவார். சங்கீதம் 89 சங்கீதம் 1 வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும், உமது உண்மை வானங்களிலே ஸ்தாபிப்பீர் என்றேன். அப்படி அந்த விசுவாசத்தை நம்ம உறுதிப்படுத்தும் பொழுது தேவன் அதனோடு கூட நமக்கு கிருபையை தேவன் ஸ்திரப்படுத்துவார். ஆமென். ஹalleluya. அந்த இடத்திலெல்லாம் தேவனுடைய கிருபை பெருகும். தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, ஆமென், ஹalleluya, விசுவாச வீரர்களுடைய பட்டியலை நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது எங்கெல்லாம் அவர்கள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டார்களோ அந்த இடத்துலெல்லாம் கிருபை பூரணமாய் விளங்கினது. ஆமென், ஹalleluya. அப்போ நம்ம விசுவாசத்தில் ஸ்திரப்படும் பொழுது கிருபையிலேயும் தேவன் நம்மளை ஸ்திரப்படுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம். கிருபையில் நாம் பலப்பட வேண்டும். ஆமென். கடைசியாக ஆமென், ராஜ்ய பாரத்தில் தேவன் நம்மை ஸ்திரப்படுத்துவார். ராஜ்ய பாரத்தில் தேவன் நமக்கென்று கொடுத்திருக்கிற ஊழியத்திலே, நமக்கென்று கொடுத்திருக்கிற காரியத்திலே, நமக்கென்று கொடுத்திருக்கிற சபையிலே தேவன் நம்மளை ஸ்திரப்படுத்துவார், உறுதிப்படுத்துவார். ஆமென், ஹalleluya, ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 11 14 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, நாம் கில்காலுக்கு போய் அங்கே ராஜ்ய பாரத்தை ஸ்திரப்படுத்துவோம் வாருங்கள் என்றார். ஆமென், ஹalleluya, ஆமென், ஹalleluya. சாமுவேல் ஆமென் சவுலை அபிஷேகம் பண்ணின பின்பு அவனுடைய ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்துவோம் வாருங்கள், கில்காலில் போய் ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்துவோம் வாருங்கள்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான்? ஜனங்களை அழைக்கிறான். ஆமென், ஹalleluya. நாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்களாய் இருந்தால், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருந்தால், ஆமென், தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவர்களாய் இருந்தால் நம்முடைய ராஜ்யம் நமக்கு ஸ்திரப்பட வேண்டும். ஆமென், ஹalleluya. நாம் தேவனுக்கு காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென், ஹalleluya. தேவன் சத்தம் கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பதாக அவருடைய பிரமாணங்களையும் நீதியையும் வைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவ ஆவியை பெற்றவர்களாய் இருந்தால் நம்முடைய ராஜ்யம் ஸ்திரப்படும். இதுவரைக்கும் நான் சொன்ன பாயிண்ட் எல்லாத்தையும் நீங்கள் வச்சு சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ராஜ்யம் ஸ்திரப்படும். ஆமென், ஹalleluya, ஆமென். இந்த சவுலுடைய ராஜ்யம் ஸ்திரப்படுவதற்கு ஊழியக்காரனாகிய சாமுவேல் தீர்க்கதரிசி அவன் என்ன செய்கிறான்? அழைப்பு கொடுக்குறான். ஆமென், ஹalleluya. வாருங்க, நம்ம போய் தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம என்ன செய்வோம்? ஸ்திரப்படுத்தும். அங்கே ராஜ்ய பாரத்தை ஸ்திரப்படுத்துவோம். தேவனுடைய ராஜ்யத்தில் சவுலுடைய ராஜ்யத்தை நம்ம என்ன செய்வோம்? ஸ்திரப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஆமென், ஹalleluya, ஸ்தோத்திரம். அப்போ அழைப்பு இருக்கிறவனுக்கு அவனுடைய ராஜ்யம் ஸ்திரப்படும். ஆமென், அதை யாராலும் அசைக்க முடியாது. ஆமென், ஹalleluya. தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய ராஜ்யம் ஸ்திரப்படும். அபிஷேகிக்கப்பட்டவனுடைய ராஜ்யம் தேவன் ஸ்திரப்படுத்துவார். ஆமென், ஹalleluya. தேவனுடைய வசனத்தை முன்னிறுத்தி, ஆண்டவரே நீர் என்ன சொல்கிறீன்னு கேட்டு செய்கிற நடக்கிறவனுடைய ராஜ்யம் ஸ்திரப்படும். ஆமென், ஹalleluya, ஆமென். தாழ்மைப்படுகிறவனுடைய ராஜ்யம் ஸ்திரப்பட்டிருக்கும். தேவனுக்காக, பரிசுத்த ஆவியானவருக்காக, வேத வசனத்துக்காக காத்திருக்கிறவனுடைய ராஜ்யம் ஸ்திரப்பட்டிருக்கும். ஆமென். ஆனால் இந்த சவுல் அவன் அதுவரைக்கும் காத்திருந்தவன், அவன் போய் சொல்கிறான், கில்காலில் 7 நாள் காத்திருந்தவன் 7ஆவது நாள் அவசரப்பட்டு என்ன செஞ்சிட்டான்? போய் பலியை செலுத்திட்டான். ஆமென், ஹalleluya. 7ஆவது நாள் 7 நாள் வரைக்கும் கடைசி நேரத்தில் என்ன செஞ்சிட்டான்? அந்த ராஜ்ய பாரத்தை அவன் இழக்கிறதற்கு ஏதுவான காரியத்தை செஞ்சிட்டான். ஆமென். தாழ்மைப்படணும், காத்திருக்கணும், வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆமென், ஹalleluya. தேவனுடைய வரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் நம்முடைய ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்துவதற்கு, நம்மை கொண்டு அநேகரை ரட்சிப்பதற்கு தேவன் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹalleluya, 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 ஸ்தோத்திரம். ரெண்டாவதாக இதை நம்மளுடைய ராஜ்யம் ஸ்திரப்படணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், 1 ராஜாக்கள் 2 12 வசனத்தை வாசிக்கும் பொழுது, சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான். அவன் ராஜ்ய பாரம்
மிகவும் ஸ்திரப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. அவனுடைய ராஜ்யபாரம் மிகவும் ஸ்திரப்பட்டது. ஏன் அவனுடைய ராஜ்யம் பாரம் ஸ்திரப்பட்டது? அவன் தேவனால் முன்குறிக்கப்பட்டவன். ஆமென். தாவீதுக்கு அத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் சாலமோன் தேவனால் முன்குறிக்கப்பட்டவன். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் தாவீதுக்கு அது வாக்குத்தத்தமாய் அவர் கொடுத்திருந்தார். ஆமென். சாலமோனுடைய ஸ்தானத்துக்கு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமென். அதனால தேவன் அவனுடைய ஸ்தானத்தை ஸ்திரப்படுத்தினார். அதை ஸ்திரப்படுவதற்கு தாவீது சாலமோனுக்கு ஒரு சின்ன ஆலோசனை சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஆலோசனை சொன்னார். உன் ராஜ்யபாரம் ஸ்திரப்படணும்னா நீ ஒரு காரியம் செய்யணும். என்ன காரியம் தெரியுமா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு 46ஆம் வசனத்தில், அதே அதிகாரம் 46ஆம் வசனத்தில், ராஜா யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவுக்கு கட்டளை கொடுத்தான். அவன் வெளியே போய் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். ராஜ்யபாரம் சாலமோன் கையிலே ஸ்திரப்பட்டது. ஸ்திரப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன் பந்தியில் உன்னோடு கூட இருக்கிற சீமையை நம்பாத. ஆமே, நீ அவனை கொன்று போடு. அவனை நீ நம்பினேன்னா நீனும் ராஜ்யபாரத்தை நீ என்ன செஞ்சிருவேன்? இழந்துருவேன். அவன் நயவஞ்சகம் உள்ளவன். ஆமேன், ஹல்லேலூயா. அவன் தூஷிக்கிறவன், அவன் துன்மார்க்கன். ஆமேன், ஹல்லேலூயா. அவனை உன்னை விட்டு நீ அகற்றுரு. தூஷிக்கிறவனை உன்னை விட்டு அகற்றுரு. உன்னை ஏற்றுக்கொள்ளாதவனை, நயவஞ்சகம் உள்ளவனை நீ உன்னை விட்டு என்ன செஞ்சிரு? அகற்றுரு. அப்போ உன் ராஜ்யம் பாரம் என்ன செய்யும்? ஸ்திரப்படும். ஆமாம். அவனை நீ வச்சுக்கிட்டே இருந்தேன்னா அவனை உள்ளுக்குள்ளே தூஷிச்சுக்கிட்டு இருப்பான். உள்ளுக்குள்ளே உன்னை நினைச்சுவான். உனக்கு தீமையான காரியங்களை அவன் செய்து கொண்டே இருப்பான். உன் ராஜ்யபாரம் ஸ்திரப்படுவதற்கு தீமையை உன்னை விட்டு நீ அகற்று. ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ உன் ராஜ்யபாரம் ஸ்திரப்படும். ஆமேன், ஹல்லேலூயா. நீ வசனத்தை உனக்கு முன்பதாக வை. உலகத்தினுடைய ஆலோசனைகளை நீ உன்னோடு வைத்துக் கொள்ளாத. தீமைகளை உன்னோடு கூட வைத்துக்கொள்ளாத. குறை பேசுகிறவர்களை உன்னோடு கூட வைத்துக் கொள்ளாத. ஆமேன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வஞ்சிக்கிறவனை உன்னோடு கூட வச்சுக்கொள்ளாத. உன்னுடைய ராஜ்யம் ஸ்திரப்படுவதற்கு நீ வசனத்தை முன்னிறுத்தி வசனத்தை நீ ஏற்றுக்கொள். அது உன் கால்களுக்கு தீபமும் உன் பாதைக்கு அது வெளிச்சமுமாய் இருக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. அது உன்னை ஸ்திரப்படுத்தும். உன் சிங்காசனத்தை அது ஸ்திரப்படுத்தும் என்று அவன் வாக்கு கொடுத்தான். ஆமேன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமேன். நாம தேவனுடைய ராஜ்யத்தை நாம் ஸ்திரப்படுத்த வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. நம்முடைய ராஜ்யம், நம்முடைய ஊழியம், நம்முடைய சபை ஸ்திரப்படுத்தப்பட வேண்டும். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களை ஸ்திரப்படுத்துங்க. ஆண்டவரே, எங்களை ஸ்திரப்படுத்துங்க. எங்களுடைய ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்துங்க. ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை கிருபையினாலும் விசுவாசத்தினாலும் எங்களை ஸ்திரப்படுத்துங்க. ஆண்டவரே, எங்களுடைய நடைகளை, ஆண்டவரே, எங்களுடைய கிரியைகளை ஸ்திரப்படுத்துங்க. ஆண்டவரே, எங்களுடைய நியாயங்களை, எங்களுடைய எண்ணங்களை ஸ்திரப்படுத்துங்க. ஆமேன், ஹல்லேலூயா. எங்களுடைய ஆண்டவரே இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய இருதயத்தையும் எண்ணத்தையும் நீங்கள் ஸ்திரப்படுத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். எங்களுடைய நடைகளையும் எங்களுடைய கிரியைகளையும் நீ ஸ்திரப்படுத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களுடைய நீதியை ஆண்டவரே நீ ஸ்திரப்படுத்துகிற உடைய வசனத்துக்காக நாங்கள் வைராக்கியமாய் நிற்கிற எங்களுடைய நீதியை நீ ஸ்திரப்படுத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய விசுவாசத்தையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுக்கிற கிருபையை நீர் ஸ்திரப்படுத்துகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். எங்களை விசுவாசத்தில் நீங்க இன்னும் ஸ்திரப்படுத்துகிறீங்க. ஆண்டவரே, இன்னும் நாங்கள் விசுவாசத்தில் வளருகிறதற்கு ஆண்டவரே நாங்கள் காணாதவர்களை பெற்றுக்கொள்ள தேவனீர் எங்களுக்கு உதவி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி 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 என்று சொல்லுகிற ராஜா. எங்களுடைய கிரியைகளை நீங்க ஸ்திரப்படுத்துகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய ராஜ்ய பாரத்தை நீங்க ஸ்திரப்படுத்துகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். நன்றி நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை ஸ்திரப்படுத்தும்படியா எசேக்கியேலை எழுப்புனது போல நீங்க எங்களை எழுப்புகிறீங்கப்பா. ஆண்டவரே, எசேக்கியேலை நேசித்த தேவன் நீர் எங்களை நேசிக்கிறீங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கால் ஊண்டி நிற்க பண்ணுகிறீங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களை விடுவிப்பதற்காக, இஸ்ரவேலில் தீர்க்கதரிசி உண்டு என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதற்காக. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை சொல்வதற்காக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஏற்படுத்தியிருக்கிற தயவுக்காக நன்றி. ஆண்டவரே,
நன்றி ராஜா. நீங்க எங்களை ஸ்திரப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ளே இருந்து எங்களை பலப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை ஆண்டவரே எங்களை தாங்கட்டும். இந்த வார்த்தையின்படியே இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை நடத்தும், எங்களை பாதுகாத்துக்கொள்ளும். தேவ கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்தி உங்களுடைய ராஜ்ய பாரங்களை தேவன் ஸ்திரப்படுத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேங்க்யூ. இந்த வெள்ளிக்கிழமை மாஸ்டர் பார்க்கில் ஜெபம் இருக்கிறது. முடிந்தவர்கள் தயவுசெய்து கலந்து கொள்ளுங்கள்.